Hello friends, welcome to URUD அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு சூப்பரான தேங்காய் சாதமும் அதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா ஒரு மாங்காய் ஊறுகாயும் செய்யலாம். இது இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். இது வந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு 5 நிமிஷத்துல இத செஞ்சிரலாம். இது எப்படி ஈஸியா நல்ல டேஸ்டா எப்படி செய்யலாம்ன்றத பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க இப்போ இன்னைக்கு வந்து நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்ய போறோம். இப்போ நல்ல மாங்காய்லாம் நல்ல புளிப்பு மாங்காய்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு கட் பண்ணதை மட்டும் வச்சிருக்கேன். பாருங்க மாங்காய் ஊறுகாய் வந்து நம்ம எப்படி செஞ்சாலும் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பழுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கொலன்னு அடிப்பட்ட பகுதியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து மாங்காய் வேஸ்ட் ஆகுதுன்னு இதில் போட்டுறாதீங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களோட மாங்காய் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்ல கல்லாக இருக்கிற மாதிரி மாங்காய் ஊறுகாய் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம என்னென்ன ஜாமான்லாம் போட்டு நம்ம செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. டீஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்குவோம். கருக விட்டுறக்கூடாது. வெந்தயம் கருப்பாயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். இப்போ எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். அப்படி இல்லைன்னா அம்மியில் வச்சும் அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா தான் ஊறுகாய் 1 வருஷம் ஆனாலும் இந்த ஊறுகாயெல்லாம் கெட்டு போகாது. இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு 2 இனுக்கு கருவேப்பிலை ஈரம் இல்லாமல் போட்டுக்கணும். நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், 50 கிராம் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் போட்டுடலாம். அப்போ வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதுலேயே என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மாங்காயை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போடும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும், இல்லைன்னா கருப்பாக போயிடும் உங்களுக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இது ரொம்ப நேரம் வச்சு வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே ஓரளவுக்கு வந்து மாங்காயில் நல்லா பிடிச்சிக்கும். தட்டை வச்செல்லாம் மூடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக வந்துருச்சு. பாருங்கள் இது நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. பாருங்க இப்போ எல்லாமே நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ மாங்காயும் ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கொஞ்சமாக போடுங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் சும்மா அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இன்ஸ்டன்ட் ஊறுகாய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெல்லம் போட்டதுக்கப்புறம் இந்த சூட்லேயே அது அப்படியே இருக்கட்டும். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த ஊறுகாய் செய்யறதுக்கே எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. கட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு செஞ்சிடலாம். ஓரளவுக்கு மாங்காய் எல்லாமே வந்து 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. எண்ணெயும் கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பக்கத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ தேங்காய் சாதம் சூப்பராக செஞ்சிடலாம். அது வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொரியட்டும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 10 மிளகும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம்.
இப்போ இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இல்லை அப்படின்றவங்க வேர்க்கடலை கூட போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயோ காஞ்ச மிளகாயோ சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போடுறேன். இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய். இப்போ இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதிலே கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம். இது இந்த தேங்காய் எண்ணெயிலேயே நல்லா ஒரு பரட்டிடுங்க. பரட்டிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்க, இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 1 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தட்டை வச்சு மூடி வைங்க. இந்த தேங்காய் ஃப்ளேவர் எல்லாமே வந்து இந்த சாதத்துக்குள்ளே உரைச்சி உப்பு காரம் எல்லாம் உரைச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா தேங்காய் சாதம் நல்லா சூப்பராக நல்லா உதிரியாகும். தேங்காய் சாதம் நல்லா சாஃப்டாக நல்லா ஒயிட் கலரில் நல்ல ஜம்முன்னு வந்திருக்கு. இந்த தேங்காயோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த தேங்காய் சாதத்தில் நல்லா வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ஊறுகாயும் தேங்காய் சாதமும் வச்சுட்டு எப்படி பரிமாறலான்றதை பார்ப்போம். இந்த தேங்காய் சாதத்துக்கு நல்ல அப்பளத்தை தொட்டு சாப்பிட்டுட்டு நல்ல இந்த ஊறுகாயை வச்சுட்டு நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டு திவ்யமாக ஒரு அருமையான லஞ்ச் மெனு வந்து நல்லா ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு மெனுவை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.